தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின். பொதுக்காலம் 17ஆம் வாரம் ஆகஸ்ட் 1, 2026. இன்று இறைவன் உங்களோடு பேச விரும்புகிறார். வாருங்கள், இறை வார்த்தையை தியானிப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 11-16 வரை மற்றும் 24. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் கொடுத்த செய்தியை துணிவுடன் அறிவித்ததற்காக எரேமியா மக்களாலும் குருக்களாலும் குற்றம் சாட்டப்படுகிறார். ஆனால் அவர் அஞ்சாமல், நான் ஆண்டவர் கட்டளையிட்டதையே அறிவித்தேன், நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் இரக்கம் காட்டுவார் என்று கூறுகிறார். இறுதியில் தலைவர்கள் அவர் குற்றமற்றவர் என்பதை உணர்ந்து அவரை காப்பாற்றுகின்றனர். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-12 வரை. நற்செய்தியின் சுருக்கம். திருமுழுக்கு யோவான் உண்மைக்காக உறுதியாக நின்றார். ஏரோதின் தவறை தைரியமாக சுட்டிக்காட்டியதால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஏரோதியாவின் சூழ்ச்சியால் அவர் கொல்லப்படுகிறார். யோவானின் சீடர்கள் அவரது உடலை அடக்கம் செய்து நடந்ததை இயேசுவிடம் தெரிவிக்கிறார்கள். இன்றைய இறைச்செய்தி. உண்மைக்காக நிற்பவர்களை உலகம் எதிர்க்கலாம், ஆனால் இறைவன் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எரேமியாவும் திருமுழுக்கு யோவானும் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருந்தபோதும் இறைவனின் வார்த்தையை மறைக்கவில்லை. நாமும் குடும்பத்தில், பணியிடத்தில், சமூகத்தில் நேர்மை, நீதி, உண்மை ஆகியவற்றில் உறுதியாக நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். சிந்தனை துளிகள். உண்மையை பேசுவது சில நேரங்களில் நம்மை தனிமைப்படுத்தலாம். பிறரின் விருப்பத்திற்காக உண்மையை விட்டு கொடுக்காமல் அன்போடும் தாழ்மையோடும் இறைவனுக்கு பிரியமானதை செய்வதே உண்மையான கிறிஸ்துவ சாட்சியம். சிரமங்கள் வந்தாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். நிறைவு ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உண்மையையும் நீதியையும் தைரியமாக நிலைநிறுத்திய எரேமியா இறைவாக்கினரையும் திருமுழுக்கு யோவானையும் போல நாங்களும் உமக்கு உண்மையாய் வாழ அருள் தாரும். பயமோ எதிர்ப்போ வந்தாலும் உம்முடைய வார்த்தையை நம்பிக்கையுடன் பின்பற்றும் மனதை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உமது அன்பையும் சத்தியத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் சாட்சிகளாக எங்களை மாற்றும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.